ஹாய், என் பேர் அருண் ரொசாரியோ ஃப்ரம் சென்னை. நான் வந்து ஒரு மோஸ்ட் பிராண்டட் ஈவி கம்பெனில ஸ்டோர் மேனேஜர் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்க கொஞ்சம் ப்ரெஷர் அது இல்லாம என்னுடைய அப்கிரேடிங்காக நான் வந்து அந்த ஜாப் ரிலீவ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன என்னுடைய அப்கிரேடிங்க்கு என்ன தடையா இருக்குன்னு பார்த்தா இங்கிலீஷ் தான் தடையா இருந்துச்சு. இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால அநேகமா நெறைய ஆன்லைன் இன்ஸ்டிடியூஷன் பத்தி அட்வர்டைஸ்மென்ட் வந்துச்சு. அதெல்லாம் போய் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது மோஸ்ட்டா எனக்கு ஒரு ரூ. 50,000 எனக்கு செலவாச்சு. ஆனா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நான் கத்துக்கிற மாரி எதுவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகல. அவங்க வந்து ஃபுல்லாவே வீடியோ அனுப்புறது, இனிமேட்டு நோட்ஸ் அனுப்புறது, அப்புறம் மக்கப் பண்றது, இந்த மாரி தான் சொல்லிக் குடுத்தாங்க ஒழிய, எனக்கு புரியிற மாரி எதுவும் சொல்லிக் குடுக்கல. பல வருஷமா இந்த போராட்டம் இருந்துச்சு. இது என்னதான் வழின்னு அப்படின்னு தேடி இருக்கும்போது தான் இன்ஸ்டிடியூஷனுக்கு கோடம்பாக்கத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன் எனக்கு அறிமுகமாச்சு. நான் கூகுள் ரிவ்யூலாம் பார்த்துட்டு சார்கிட்ட டைரக்ட்டா போயிட்டு என்னோட குறைகள் சொன்னேன். சார் ஒரு டெமோ கிளாஸ் குடுத்தாரு. அந்த டெமோ கிளாஸ்ல இதுதான் பெஸ்ட்டான இடம்ன்ட்டு நான் கண்டுபிடிச்சுட்டேன். அப்புறம் என்னுடைய வேலையில அந்த இதெல்லாம் தெரிஞ்சு சார் எனக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி குடுத்தாரு. நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். 1 ஆர் 3 கிளாஸ்லயே பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கிற பயம் எல்லாமே போயிடுச்சு. இங்கிலீஷ் இவ்வளவுதானா அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் கன்டின்யூ ஆயினே இருக்கும்போது எனக்கு ஒரு இன்டர்வியூக்கு ஆஃபர் வந்துச்சு. ஆனா இன்டர்வியூல எப்படி பேசணும்? என்ன பேசணும்? பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி எதுவும் தெரியாது. சார் கிட்ட சொன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. நான் இன்டர்வியூ போறேன் அப்படின்னு. சாரு அந்த நடத்தின இந்த கிளாஸ் ஹோல் கிளாஸ் அப்படியே எனக்காக ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு இன்டர்வியூக்கான எப்படி பேசணுன்றது சில யூனிக்கான டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. மறுநாள் நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நான் செலக்ட் ஆயிட்டேன். இருந்தாலும் சார் சொன்னாரு இதோட இதோட நிறுத்திடக்கூடாது. வாரத்துக்கு 2, 3 இன்டர்வியூ ஆச்சு நீ கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் இதுவரைக்கும் அந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது. எங்கேயுமே இன்டர்வியூ சொன்னாலே கொஞ்சம் பயம் ஆயிடும். என்ன கேட்பாங்க? என்ன கேள்வி கேட்பாங்க? எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்தது. சார் சொன்னாரு இன்டர்வியூ போகும்போது சில தாட்ஸ் நான் கட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஒரு இன்னர் அலைன்மெண்ட் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானும் பாத்தீங்கன்னா நெட்ல சர்ச் பண்ணி எதெல்லாம் வேகன்சி இருக்கோ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இது வரைக்கும் ஒரு 10 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த 10 இன்டர்வியூல பாத்தீங்கன்னா 4 வந்து பெஸ்ட் ஆஃபரா தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்ல. நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். கடைசியா வந்து லாஸ்ட் வீக் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஒரு ஒரு 4 ரவுண்ட் எடுத்தாங்க. டெலிகாலிங்லயே ஒரு 3 ரவுண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒரு ரவுண்ட் வந்து கோயம்புத்தூருக்கு வர சொன்னாங்க. நான் வந்து ஒரு தூரம்லாம் பார்த்தா மாட்டேன். இங்கேயே பக்கத்துல கொஞ்சம் சோம்பேறி தான். அதெல்லாம் அந்த சோம்பேறித்தனத்துல சார் என்ன உடைச்சு எடுத்துட்டாரு. எனக்கு தெரியாம எப்படி நான் அங்க போனேன்? என்ன பேசுனேன்? எனக்கு எதுவும் ஒரு மாயாஜாலம் மாரி தான் இருந்துச்சு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல சேல்ஸ் என்ஜினியரா அப்பாயின்ட்மென்ட் ஆயிருக்கேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாதவங்க, எனக்கு இங்கிலீஷே வரல. இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்றவங்களுக்கு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பயர் மட்டும் தான். தேங்க் யூ.